மக்களுடைய வாக்குரிமையை திருடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே பீகாரில் நடைபெற்ற அந்த எஸ்ஐஆர் திருத்தத்தின் மூலமாக 65 லட்சம் வாக்குகள் பறிபோயிருக்கின்றன. 65 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு வாக்களிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அதே போல ஹரியானாவிலே 27 லட்சம் வாக்காளர்கள் பறிபோயிருக்கின்றன. 27 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் தங்களுடைய வாக்குரிமை இழந்திருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி? வாக்குரிமை இல்லை என்றால் இன்றைக்கு நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரை இந்த 1 மாத காலம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான எந்த அனுபவமும் இல்லை. அரசு பணியிலே இருப்பவர்கள் தான் தமிழ்நாட்டிலே இந்த வேலையை செய்கிறார்கள். அவர்கள் கூடுதல் பணியாக செய்கிறார்கள். முழு நேர வேலை இல்லை. நம்முடைய வீடு தேடி வருகிறார்கள். நாம் இல்லை என்றால் அடுத்த வீட்டுக்கு போய்விடுகிறார்கள். ஆக வாக்குகளை எவ்வளவு மோசமாக அவர்கள் இதை துண்டிக்கிறார்களோ நீக்குகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சியை அல்லது தன்னுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதற்கான வேலையை செய்கிறார்கள்.